ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 1 வீக் முன்னாடி ஒரு சேலஞ்ச் ஒன்று போட்டிருந்தேன். அதுக்கான சொல்யூஷன் வந்து இப்போ பார்க்கணும். சேலஞ்ச் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதில் எவ்வளோ யூசர்ஸ் வந்து எட்ஜோ க்ரோமோ யூஸ் பண்ணுறாங்க, ஏன்னா வேற ப்ரௌசர்ஸ் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ எட்ஜோ க்ரோமோ யூஸ் பண்ணுறவங்க எவ்வளோ பேர் அதை ஐடென்டிஃபை பண்ணணும். அப்புறம் அதில் எவ்வளோ பேர் வந்து யூடியூப் இல்லை ஃபேஸ்புக் இல்லைன்னா ஜிமெயில் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அதுலேயுமே எவ்வளோ பேர் வந்து இந்த ஸ்ப்ரெட்ஷீட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும். அதாவது ஒரு லிஸ்ட்ல இருந்து ஃபில்டர் பண்ணி இன்னொரு லிஸ்ட்டு, அதுல இருந்து ஃபில்டர் பண்ணி தேர்ட் லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் 3 சேலஞ்ச். 4th சேலஞ்ச் வந்து இதுல எட்ஜ் மட்டும் யூஸ் பண்றவங்கள எவ்வளோ பேர் வந்து யூடியூபோ இல்லை ஃபேஸ்புக்கோ யூஸ் பண்றாங்க, அதுல எவ்வளோ பேர் வந்து இந்த ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது 4th சேலஞ்ச். அது வந்து தனி. பட் ஃபர்ஸ்ட் 3 சேலஞ்ச் வந்து எப்படின்னா ஃபில்டர்டு லிஸ்ட் மாதிரி. எட்ஜார் க்ரோம் ஃபர்ஸ்ட் எவ்வளோன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு, அதுல எவ்வளோ பேர் யூடியூப் ஃபேஸ்புக் ஜிமெயில் ஐடென்டிஃபை பண்ணிட்டு, தேர்டா அதுல எவ்வளவு பேர் வந்து இந்த ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்க்கணும். 3 ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபங்க்ஷன். மேட்ச் ஃபங்க்ஷனுக்கு இந்த லுக்அப் வேல்யூ ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணணும். இது வந்து சிங்கிள் வேல்யூவா இருந்தால் நம்மளால பண்ண முடியாது. ஸோ இது என்னன்னா, இந்த ஏரியா ஃபுல்லா ஒரு ரேஞ்சா டிஃபைன் பண்ணிட்டோம். இது ஃபுல்லா வந்து நம்ம ப்ரௌசர்னு டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இங்க ப்ரௌசர்னா டிஸ்பிளே ஆகும் இந்த ஏரியா செலக்ட் பண்ணா. அப்புறம் லுக்அப் அரேக்கு வந்து எட்ஜார் க்ரோம் யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து மேட்ச் வந்து 0 வச்சுக்கணும். எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும். ஸோ இது வச்சுட்டு இது வந்து நமக்கு பொசிஷன் மட்டும்தான் கொடுக்கும். ஸோ இஸ் நம்பருங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா பொசிஷனை வந்து அப்படியே வந்து ட்ரூ ஃபால்ஸா மாற்றும். நம்பரா இல்லையா அப்படிங்கிறது மட்டும் செக் பண்ணும். பொசிஷன் இருக்கிற இடத்துல நம்பர் இருக்கும், மற்ற இடத்துல எரர் இருக்கும். எரர் இருந்தா இது என்ன பண்ணும்னா ஃபால்ஸ் இருக்கும். எரர் இல்லாத நம்பர் இருக்கிற இடத்துல மட்டும் இது வந்து ட்ரூ காட்டும். இந்த ட்ரூ ஃபால்ஸை வந்து நம்பரா மாத்துறதுக்கு இன்டு 1 போட்டுக்கணும். அப்பதான் வந்து ட்ரூ ஃபால்ஸை வந்து நம்பரா மாற்றும். ஏன்னா ட்ரூக்கு வந்து டிஃபால்ட்டா எக்ஸல்ல என்னன்னா 1, ஃபால்ஸுக்கு வந்து 0. அதனால 0 எல்லாம் 1ஓட மல்டிப்ளை ஆகும்போது 0 தான் வரும். 1 மல்டிப்ளை ஆகும்போது 1 வந்துடும். பண்ணா இது ஃபுல்லா நம்பரா மாறிடும். ஆனா இது டோட்டல் போடுறதுக்கு நம்ம ஸ்டில் வந்து சம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாதான் இது டோட்டல் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 8 வந்துடும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஃபர்ஸ்ட் சேலஞ்சோட சொல்யூஷன். இதே ஐடியா தான் நம்ம அடுத்தது எல்லாத்துக்குமே கண்டினியூ பண்றோம். ஸோ அடுத்ததுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த 1 வந்து இனிமே தேவையில்லை. ஏன்னா இங்க எதுவும் இல்லாதப்பதான் நமக்கு வந்து 1 மல்டிப்ளைக்கு வேணும். இப்போ நமக்கு வந்து மல்டிபிள் கண்டிஷன்ஸே இருக்கு. அப்ப நம்ம அடுத்த கண்டிஷனுக்கு போயிடலாம். அடுத்த கண்டிஷன் என்னன்னா, இந்த இஸ் நம்பர்ல இருந்து தான் எடுக்கணும். ஸோ இஸ் நம்பர்ல இருந்து இது வரைக்கும் எடுத்துக்கோங்க. இதை வந்து 1 ரீப்ளேஸ் பண்ணிடணும். 1 இனிமே நமக்கு தேவையில்லை. ஸோ ரீப்ளேஸ் பண்ணிட்டு இது நெக்ஸ்ட் அரே என்னன்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டு. ஸோ அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணிட்டு ஏரியா வந்து இது 3ஐயும் செலக்ட் பண்ணிக்கலாம். 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிற நம்பர் வந்து நமக்கு கிடைக்கும். அது 5. ஸோ அதோட ரிசல்ட்டும் கிடைச்சாச்சு. அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதே ஐடியாவை தான் நம்ம ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறோம். இந்த சம் ப்ராடக்ட் எப்படின்னா, எவ்வளோ அரே வேணால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிகிட்டே போகலாம் அன்லிமிட்டடா. ஸோ அது பிரச்சனையே கிடையாது. அடுத்த கண்டிஷன் ஆட் பண்றோம்னா இதை வந்து ஸ்ப்ரெட்ஷீட்னு மாற்றணும். இதை வந்து இந்த ஏரியா அரே வந்து இதை ஹெச்னு மாற்றணும். மாற்றிட்டோம்னா அதே ரிசல்ட், அந்த ஃபில்டர்ட் ரிசல்ட் வந்து 1ன்னு வந்துடும். ஸோ இந்த 4th ஒன் வந்து தனியாக போடணும். ஏன்னா இது வந்து மல்டிபிள் கண்டிஷன்ஸ் ஒரே இதில் நம்ம பண்ணணும். இதில் மேட்ச் எடுத்துட்டு லுக்அப் வேல்யூக்கு ப்ரௌசர் அதே மாதிரி எடுத்துட்டு லுக்அப் அரேக்கு வந்து எட்ஜ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கணும். அப்புறம் இது 0 தான் மேட்ச், எக்ஸாக்ட் மேட்ச் தான் எப்பவுமே வேணும். அதுக்கப்புறம் இஸ் நம்பர் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இது க்ளோஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கண்டிஷன், இதே கண்டிஷன் தான் நமக்கு திரும்பவும். இந்த கண்டிஷன் என்னன்னா வெப்சைட் அடுத்தது. ஸோ இது 3ல எது வேணா இருக்கலாம். தேர்டு கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஸ்ப்ரெட்ஷீட், அதுவும் இது 3லயும் எது வேணா இருக்கலாம். இதை போட்டுட்டு ஃபைனலாக வந்து இது எல்லாத்துக்கும் சேர்த்து சம் ப்ராடக்ட். ஸோ அந்த ஃபைனல் ரிசல்ட் 1ங்கிறது கிடைச்சிடும். அவ்வளோதான். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இந்த சேலஞ்சு. நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா இன்னும் நிறைய சேலஞ்சஸ் நிறைய நம்ம கற்றுக்கலாம். இது வந்து எக்ஸலை வந்து இன்டெப்த்தாக யூஸ் பண்ணுறது தெரிஞ்சுட்டோம்னா நம்ம எங்கே வேணால் அதை அப்ளை பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ யூஸ் ஆகுதோ அவ்வளோ தூரம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். தேங்க்யூ.